மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வங்கதேச நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வங்கதேசத்தின் புதிய பிரதமர் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வங்கதேசத்தில் 13வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி வங்கதேச தேசியவாத கட்சி என்று அழைக்கப்படும் PNP. இந்த கட்சியின் தலைவரான திரு தாரிக் ரஹ்மான் அவர்கள் தான் வங்கதேச நாட்டின் பிரதமராக பதவியேற்றிருந்தாங்க. இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தின் ஆளுநரான முகமது சகாபுதீன் அவர்கள். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டவர் இந்திய மக்களவையின் சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள். வங்கதேச அந்த நாடாளுமன்றத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜதிய சங்கஷத் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்முடைய புதிய பார்லிமெண்டத்துக்கு என்ன பேரு? சன்ஷாத் பவன் சொல்லுவாங்களே, அதே மாதிரி அங்கே அந்த பேர் வச்சிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. அதே மாதிரி மொத்தம் 300 தொகுதிகளை கொண்டது அந்த நாடாளுமன்றம், வங்கதேச நாடாளுமன்றம். அதில் 297 இடங்களில் அந்த எலெக்ஷன் நடத்தினாங்க. அதில் 209 இடங்களில் வெற்றி பெற்று PNP கட்சி ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது இன்னொரு சிறப்பு அம்சம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த BNP கட்சியின் தலைவராக இருந்த கலிதாஜியா அவர்கள், சரியா, கடைசியாக வங்கதேசத்தின் பிரதமராக இருந்த அவாமி லீக் கட்சியை சேர்ந்த ஷேக் ஹசீனா அவர்கள் ரெண்டு பேருமே பெண்கள், கலிதாஜியா மற்றும் நம்முடைய ஷேக் ஹசீனா அவர்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பெண்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து வங்கதேசத்தில் 35 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. 35 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு ஆண் வங்கதேசத்தில் பிரதமராக வந்திருக்கிறாங்க. சரிங்களாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, வங்கதேசத்தின் புதிய பிரதமர் யார்? இன்னொரு முக்கியமான கேள்வி, வங்கதேசத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனம் எது? கரெக்டாக இதற்கான பதிலை சொல்லுங்க.